டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக ஓஎம்ஆர் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஓஎம்ஆர்ல நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பால மார்க் கம்மியாகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வாலிட் ஆகிடும். புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர்ல என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ். உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அதுல என்ன நடந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு ஓ அப்படியா சாரி போய் ஏன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சீரியல் நம்பர் அதில் மென்ஷன் ஆகி வந்துடும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இன்வாலிட் ஆகாது. இன்னொன்று, நீங்கள் ஆன்சர் ஸ்டேட் பண்ண போகும்போது நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இதான் சொல்கிறேன். என்னன்னா முதல்ல வந்து டிக் பண்ணிட்டு லாஸ்ட் டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சீக்கிரமா ஷேர் பண்ணிடலாம் சொல்லிட்டு அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அந்த ஒரு நாள், அந்த 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரம் உங்க உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக ஓஎம்ஆர் குரூப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. பட் அந்த இடத்துல என்னன்னா அங்கே போய் எக்ஸாம் சென்டரில் சில தவறுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கம்மியாகும். அப்படி இல்லைன்னா இன்வாலிட் ஆயிரும், உங்களோட பேப்பர் இன்வாலிட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும் போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த ஓஎம்ஆர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ புது ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் என்ன இருக்குன்றதா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ வாங்க பாருங்க, சேம் தான் உங்களுக்கு இருந்ததுல. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் வந்து ஒரு பார்ட் இப்படி வச்சு மொத்தம் 2 பார்ட்டு. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ட் இப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம 2ஆக உடச்சிப்போம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஓஎம்ஆர், டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் ஓஎம்ஆர். முக்கியமான விஷயம் பாருங்க, முக்கியமான விஷயம், கருமை நிறமுடைய பந்துமுனை பேனா மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பாருங்க, யூஸ் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென். ஸோ பால் பாயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அதில் மென்ஷன் ஆகி வந்துடும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ உங்களோட பேர் என்ன அதில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இதில் நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்லை. அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்துடும், அதில் பிரிண்ட் ஆகி வந்துடும். சப்ஜெக்ட், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், ஆல்சோ ஜிஎஸ் இருக்கும். ஸோ இதுன்றதா மென்ஷன் ஆயிரும். குரூப் 4னால உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதெல்லாம் மென்ஷன் ஆயிரும். ஸோ அடுத்து சென்டர் எங்கன்றது உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும், வென்யூ ஆல்சோ மென்ஷன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து டேட் அண்ட் ஸ்டேஷன் அதுவுமே மென்ஷன் ஆயிரும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கை வைக்கக்கூடாது. இதெல்லாம் எதுவுமே கை வைக்கக்கூடாது. கொஸ்டின் பேங்க், இப்போ உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் புக்லெட்ல உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 நம்பர் என்னன்றதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ அப்போ 1 2 3 4னா ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ தெளிவாக வந்து கிளியராக வந்து ஷேர் பண்ணணும். 2. அடுத்து 3. ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக நீங்கள் ஷேர் பண்ணிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதில் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரைட் அப்ரோச். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணியாகணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விஜிலேட்டர், இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்பு ப்ரெஸ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கீழே என்னன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய சைன். ஸோ நீங்கள் உங்களுடைய சைன் இந்த இடத்துல கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ சைன் நீங்கள் போடலன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து இன்வாலிட் ஆயிடும். ஸோ சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பாருங்க, தேர்வர் கையொப்பமிடவில்லை என்றால் விடைத்தால் செல்லாதாக்கப்படும். உங்களுக்கு இங்கே நீங்கள் சைன் போடல, இந்த பேப்பர் வந்து இன்வாலிட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்வாலிட், உங்களை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தெளிவாக அந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பர், உங்கள் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஸ்டேட் பண்ண போகும்போது நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் நான் இதான் சொல்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஒருவேளை பிஓ இல்லை சிஓ இருக்குது. ஸோ சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 இப்படி பாருங்க, 1 ஏபிசி. இப்போ நம்ம சி ஆன்சர், அப்போ சினா சி தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறோமான ஒவ்வொரு இதுக்கும் செக் பண்ணணும்.
ஸோ இப்போ என்ன நடக்கும்னா 73வது கொஸ்டின் பேப்பர் இருக்குச்சுன்னா, ஸோ 73வது கொஸ்டின்ஸ் இதில் நீங்கள் பி பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, உங்களோட ஆன்சர் பியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவசரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 74 பி இல்லை 72 பியில் படிவீங்க. இந்த இடத்துல நீங்கள் படிவீங்க. இப்போ இது எங்கே நடக்கும் அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்பாட்ல உடனே உங்களுக்கு பண்ண சொல்லணும்னா, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பரை டிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஏன்னா முதல்ல வந்து டிக் பண்ணிட்டு லாஸ்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சீக்கிரமா ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இப்போ நான் 73க்கு பியில் ஷேர் பண்றப்பலாம் 74க்கு நீங்க பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை வேகமாக பண்ணும்போது ஒரு 10 கொஸ்டின் இப்படி பண்ணிடுவீங்க பிசி. அப்படியே உங்களுக்கு ஆன்சர் வந்து 83வது கொஸ்டின் வரும்போது சடனாக உங்களுக்கு ஞாபகம் வந்து பார்த்தா நீங்கள் 84க்கு பண்ண வேண்டியது 83 பண்ணியிருப்பீங்க, இல்லை 83 பண்ணது 84 85 பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ மொத்த கொஸ்டினும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின்ல நிறைய பேர் சர்வீஸ் வாங்காமல் போயிருக்கீங்க, ஓகேங்களா, போயிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈச் அண்ட் எவரி கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறோமான்றத தெளிவாக பண்ணுங்க. எந்த விதமான பதட்டம் படாங்க, சரிங்களா. ஸோ பொறுமையாக பண்ணுங்க. டைம் உங்களுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அந்த 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப். ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க. 120 கொஸ்டின் ஆன்சர் ஏ, அப்போ 120 போறீங்க. 120ல ஆன்சர் ஏ தான் நீங்க பண்றீங்களா, கரெக்டா பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்குமே செக் பண்ணி பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி பேனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புது பேனா வாங்கிட்டு போகாதீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனா எடுத்துட்டு போங்க, சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அங்கே ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த பேனா எடுத்து, இல்லைன்னா இப்போ வாங்கி கொஞ்சம் அதை ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ சில இடத்துல வந்து நிறைய ஒரு 4 பக்கம் எழுதி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேட் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம் தான், பேசிக்கான விஷயம். ஆனால் இதை நீங்கள் பண்ணணும், பண்ணீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாத்தையும், ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஒருவேளை நீங்கள் 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்று தான், சரிங்களா. ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் நோன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிமைனிங் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணல பாருங்க. இல்லையெனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதுவோம். அப்போ எத்தனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணல. ஒருவேளை வந்து 190 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, 10 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம்னா ஸோ அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா 0.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, ஓகே. தென் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தம்ப் இம்ப்ரெஷன், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கணும், ஸோ கம்பல்சரி இதில் வைக்கணும், ஓகே. இந்த இடத்துல நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கல அப்படின்னாச்சுன்னா 0.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. தென் இன்னொரு விஷயம், நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க, சரிங்களா. இதை வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்க் இருக்கும்ல, ஸோ அப்படியே நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா OMR போயிடாதீங்க. ஸோ ஒரு கர்ச்சிப் வச்சுக்கோங்க, அதை தொடச்சி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஸோ அந்த தம்ப் இம்ப்ரெஷனோட நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டினில் வச்சுட்டீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சது ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுவும் நமக்கு லாஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அட்வான்ஸாக யோசிச்சுக்கணும், சரி. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக இருந்துக்கணும். ஸோ எது நடந்தாலும் லாஸ் நமக்கு தான். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவசரமாக பண்ணும்போது என்னென்னா இப்படி போயிடும், இல்லைன்னா இப்படி தான் பண்ணிடுவீங்க, ஓகேவா. ஸோ இப்படி பண்ணும்போது பக்கத்தில் உள்ள கொஸ்டின்ஸுக்கும் அது போய் டச் பண்ணும்போது இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் ஆயிடுது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டபிள் வராது, ஓகேவா. ஸோ இதுவும் போச்சு, 2 கொஸ்டின் போயிடுச்சா. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது தெளிவாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணணும், அவசரம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. ஸோ பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஸ்கோர் வந்து கிளியராக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்களோ அதில் எந்த மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள், அதுவே பெரிய விஷயம். சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணவே கூடாது, இதுவே எனஃப், சரிங்களா. ஸோ வேறு எதுவும் வேண்டாம், ஓகே. என்னன்னு பாருங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பட்டை குறியீடு OMR விட தலையில் அச்சிடப்பட்ட OMR தடக்குறியீட்டை வந்து சேதப்படுத்தக்கூடாது. ஸோ வந்து எக்காரணம் கொண்டோ OMRல நீங்கள் எந்த விதமான அழுத்தத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது, டேமேஜ் எதுவுமே பண்ணக்கூடாது, சரிங்களா. ஸோ அப்படியே நீட்டாக உங்களோட வேலை என்னன்னா நீங்கள் OMR வாங்குறீங்க, உங்களோட சைன் பண்ணுறீங்க, தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க,
ஸோ எஸ்ஆர் நோ போறீங்க, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலான்னு. ஸோ அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணி வேற எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? வேற எதுவுமே பண்ணாமல் அப்படியே கொடுத்த மாதிரி அழகாக கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் உட்கார இடத்துல ஸோ டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி பெண்டாக இருக்கும், இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும். சரிங்களா? ஸோ சில இடத்துல ஒரு பள்ளமாக கூட இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் இருக்குல்ல சார், கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஓனாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதில் ஒரே விஷயங்க, அதில் என்ன நடந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு ஓ அப்படியா சாரி இப்போ ஏன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் முடிஞ்சது. டிஎன்பிசி என்ன பண்ணோம், உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஷீட்டை பார்த்து இது டேமேஜாக இருக்கு, ஸோ இன்வாலிட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக பாதிக்கப்படக்கூடியது யாரு, எழுதக்கூடிய நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பத்திரமா தான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணணும், வேற டிக் பண்ணுறதும் அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதும் எதுவும் பண்ணக்கூடாது, முக்கியமான விஷயம். சரிங்களா? பாருங்க, முக்கியமான விஷயம், கீழ்கண்ட காரணங்களால் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும். என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட், கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனா. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற பேனாவை மற்ற கலர் பெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ளூ பெண்ணை எடுத்து போயிடுவாங்க, இப்போ யூஸே கிடையாது. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் குறியீடுகளை மேற்கொள்வது கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உடனே ஏதாவது பேப்பர் எழுதணும்னா நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே அந்த ஊ போடுறது, காசு சிலுவை போடுறது மாதிரி எல்லாம் போடுவோம். சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த மாதிரி வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து எந்த விதமான ஒரு சிக்னல்ஸ் பண்ணுற மாதிரி வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் தான் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி தான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாதாக்கப்படும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் முன்னில், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்ல, அதற்குரிய இடத்தில் தேர்வு கையொப்பம் விடவில்லை என்றால் உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிடும், ஸோ இன்வாலிட் ஆயிடும். ஸோ அப்போ நீங்கள் கம்பல்சரி வந்து சைன் பண்ணி ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால், பாருங்க, ப்ராப்பரா வந்து நீங்க உங்களுடைய ஓஎம்ஆர்ல கொஸ்டின் புக்லெட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை ப்ராப்பரா ஷேர் பண்ணிடணும். அது பண்ணலனாலும் இன்வாலிட் ஆயிடும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை பண்ணலனாலும் உங்களுக்கு இன்வாலிட் ஆயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் இன்வாலிட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னெசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சைன், ஸ்டூடெண்டோட சைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்டோட நம்பரை ஷேர் பண்ணும். இந்த 4 விஷயம் நீங்கள் பண்ணலாம், இந்த இன்வாலிட் வந்து உங்களோட பேப்பர் வந்து இன்வாலிட் ஆகி போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெரும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 0.5, ஸோ 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ நீங்கள் கீழே என்னென்ன எல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5% வந்து 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரை கம்மி பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கில் வந்து. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடாத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் பெருமையாக்காதிருத்தல். அதாவது அந்த ஸ்பேஸ் ஏபிசிடி இந்த 5 ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஏதாவது நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5%, 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடையாது, 0.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகை, ஸோ நம்மளுடைய உங்களுக்கு தம்பு இம்ப்ரெஷன், ஸோ தம்பு வைக்கலாம், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரும் கம்மி ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம், ஸோ சிக்னேச்சர் யாரு, இன்விஜிலேட்டர், ஸோ அறையோட கண்காணிப்பாளர் இருக்காங்களா, ஸோ அவங்களோட சிக்னேச்சர் அவங்க ஒரு வேளை மறந்துட்டா, மேக்ஸிமம் மறக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க மறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் கம்பல்சரி வந்து ஞாபகப்படுத்தி வாங்கிருங்க. மேக்ஸிமம் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வேலை பழுவில் ஏதோ ஒரு விஷயத்தில் சடனாக மறந்துட்டாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் பண்ணீங்கன்னா நம்மளோட லைஃப் நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அட்லீஸ்ட் நீங்கள் நடுவில் எதுவுமே படத்தில் ஃபைனலாக முடிக்கும் போது ஸோ சைன் பண்ணலாம், அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க கண்டிப்பாக சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இன்வாலிட் ஆகாது, இன்னொன்று ஸ்கோர் கம்மியாகாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஓஎம்ஆர்ல என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், என்னன்னா எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ எங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கான்றது ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் சென்டரை போய் பார்த்துட்டு வந்துருங்க.
சரிங்களா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்தில் அன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்புற டயத்தில் ஏதோ ஒரு முன்ன டைம் லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இடம் புதுசாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு போய் ரீச் ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். முதலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போய் ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி பஸ் போகுது, ஸோ எங்கேருந்து பஸ் ஏறணும், ஆட்டோவில் போகணுமா இல்லை வண்டியில் போகணுமா, எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக நீங்கள் இருந்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு நாள் வந்து செலவிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து பிஃபோர் அந்த டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 8:30க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கணும். 8:30க்கு நீங்கள் சென்ட்ரல் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போகாதீங்க. ஒரு 2 இட்லி 3 இட்லி ஏதோ கொஞ்சமாவது வயிற்றுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம யாருமே எக்ஸாமினேஷன் எழுதாங்க. பிகாஸ் அப்படி எழுதும் போது உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ உங்களால் யோசிக்க முடியாது. ஸோ அதில் நிறைய நம்மளால அதனால தப்பு பண்ணிடுவோம். நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ மினிமம் லைட்டாக சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. அதேமாதிரி வந்துன்னா உள்ள ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போயிருங்க. ஸோ பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து போயிருங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொண்டு போயிடலாம். இல்லை சில பேர் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபீமெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஸோ அதனால அது ஏன்னா ரொம்ப நாள் படிச்சிருக்கீங்கல்ல, கண் முழிச்சு படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த டயர்னஸ் இருக்கும். ஸோ எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும். இதுவே உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு 2 கொஸ்டின் நல்லா போடுவீங்க, 3 கொஸ்டின் நல்லா போடுவீங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் நம்ம வெளியில் வரோம். ஸோ 2-3 கொஸ்டின்ல ஸோ நல்ல சர்வீஸ் வாங்கிடலாம், இல்லைன்னா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் போயிடலாம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது இப்போ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது உங்களோட லைஃப். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் ப்ராப்பராக எல்லாரும் என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போயிருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி பாட்டுறதுக்கு சாப்பிட்டு போங்க. சரிங்களா? ஸோ உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோ. இன்னும் இருக்கக்கூடிய வந்து இந்த 1 வார காலம் தான் இருக்குது. சரிங்களா? அந்த 1 வார காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு முக்கியம். ஸோ உங்கள் உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்ட வந்து ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காங்க. அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அந்த ஒரு நாள் அந்த 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரம் உங்கள் உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லபடியாக எக்ஸாமினேஷன் எழுதணும், சர்வீஸ் வாங்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ஸோ அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.